வாணியம்பாடி அருகே கணவாய்ப்புதூர் அரசு உயர்நிலைப்பள்ளி 170 மாணவர்களுக்கு நூலக ஆயுட்கால உறுப்பினர் அட்டை விசை என்ஜிஓ ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தமிழக அரசின் முழு நேர கிளை நூலகம் மற்றும் விசை என்ஜிஓ இணைந்த ஆலங்காயம் ஒன்றியம் கோவிந்தாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கணவாய்ப்புதூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு நூலக ஆயுட்கால உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு விசை நல்லாசிரியர் விருது பெற்ற எஸ். சங்கர் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை வகித்தார்கள். தமிழக அரசின் விருது பெற்ற வாணியம்பாடி முழு நேர கிளை நூலக பொறுப்பாளர் கே. விஜயகுமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார்கள். வாசகர் வட்ட தலைவர் எம். பார்த்திபன், நூலக ஆய்வாளர் ஆ. தர்மராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக திருப்பத்தூர் மாவட்ட நூலக அலுவலர் பிரேமா மற்றும் கோவிந்தாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் பழனி மற்றும் இசைத்துண்டு நிறுவன தலைவர் டாக்டர் அறிவொளி ஆனந்தன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக மாவட்ட நூலக அலுவலர் மு. பிரேமா, ஊராட்சி மன்ற தலைவர் கே. பழனி ஆகியோர் கலந்து கொண்டு 175 மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு நூலக ஆயுட்கால உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வாழ்த்து பேசினர். நூலக ஆயுட்கால உறுப்பினர் கட்டணம் ரூபாய் முழுவதும் கோவிந்தாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் பழனி வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட நூலக அலுவலர் வாழ்த்துறையின் போது விசைத்தொண்டு நிறுவனம் பள்ளி மாணவர்களையும் அரசு நூலகத்தையும் இணைக்கும் பாலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதில் மாணவர்கள் வாசிப்பு திறனை அதிகப்படுத்த வேண்டும், மொபைல் மோகம் குறைத்து புத்தகத்தை நேசிக்கும் பழக்கம் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாவட்டம் முழுவதும் மாணவர்களை நூலகத்தில் உறுப்பினராக சேர்க்க முயற்சி செய்து வருவதாக மாவட்ட நூலக அலுவலர் திருமதி பிரேம் அவர்கள் வாழ்த்து கூறி நன்றி தெரிவித்தனர். முடிவில் ஆசிரியர் ராஜமன்னன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். நான் கிளாஸ் டீச்சர் எழுதும்போது இந்த மாதிரி கவனிச்சிங்கன்னா டைவர்ஷனே இருக்காது. நம்ம கவனம் செங்க வந்துடும், சாதிக்கு வந்துடும், போர்டுக்கு வந்துடும். கவனிச்சாதான் புரியும். எப்போ புரியும்? உடனே இருக்கிற ஆசிரியர்களும் அவ்வளோதான். நாங்கள் அடிக்கடிக்கு இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு பண்ணணுன்ற சந்தோஷமே அவங்க முழுமையாக ஒத்துழைச்சு முழுமையான முறையில் குழந்தைங்களுக்கு அந்த கல்வி. புத்தகம் பேசுது, ஒவ்வொரு நொடி பொழுதையும் புத்தகம் பேசுது. இந்த புத்தகத்தை நாம் வாசிக்க கற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழலாம். நம்முடைய தனிமையை தகர்ப்பது ஒரே ஒரு விஷயம், புத்தகம் படிக்கிறது தான். நீங்க எல்லாரும் புத்தகத்தை படிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக நம்முடைய விசை தொண்டு நிறுவனம் பல்வேறு தன்னார்வ பணிகளை செய்துட்டு இருந்தாலும் ஒரு சின்ன பணியை செய்துட்டு வரோம். அதுல நான் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அரக்கோணத்துக்கும் போறேன், வேலூருக்கும் போறேன். அந்த மாவட்ட நூலக அலுவலர் அவருடைய என்கரேஜ்மெண்ட், ஊக்குவிப்பு, கிளை நூலக பொறுப்பாளர்களை எப்படி தட்டி வேலை வாங்குறாங்க, நேரத்துக்கு போய் திறக்கிறாங்களா, ஆய்வு பண்றது வந்து தர்மராஜ் சார் வந்து எல்லாருமே சொல்றேன். அந்த தூண்டுதல் அணையாத விளக்கா இருந்தாலும் அதுக்கு தூண்டுதல் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசு பணியில் இருக்கிறவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கி எல்லா மாணவர்களையும் உறுப்பினராக சேருங்க. எங்களுடைய கிளை நூலகத்துக்கு நிறைய மாணவர்கள் சேரட்டும், எதிர்காலம் பலமாக வாழணும். அந்த 6ஆம் வகுப்புல சேர்க்கிற மாணவர்கள் 60 வயசு இல்ல 100 வயசு ஆனா கூட அந்த லைப்ரரியில புத்தகம் எடுத்து படிக்கலாம். அதுக்கான உறுப்பினர் சந்தா தான் திரு டாக்டர் பழனி சார் வந்து உங்களுக்கான கட்டணம் செலுத்துகிறாரு. இந்த அளவுக்கு ஆர்வமுள்ள மாவட்ட நூலக அலுவலர் திருமதி பிரேமா அவர்கள் திரு ஊராட்சி மன்ற தலைவர் பழனி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். ஊராட்சி மன்ற தலைவர், அதுவும் அவார்டு வாங்கின ஊராட்சி இது உங்க பள்ளியோட எச்எம் நீங்க விஜயகுமார் சார், இவர் தான் லைப்ரரி இருப்பார். வாணிப்படிக்கு போனீங்கன்னா அந்த புத்தகம் எடுத்துட்டு போயிட்டு படிக்கிற விதிமுறை இன்னொரு நாளைக்கு கூட ஃப்ரீயா சொல்லலாம். நேரமானதுனால நீங்க தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் என்ன, இந்த பாலாவின் கல்வி புகுந்ததுனால மொபைல் பார்க்குற ஒரு அடிமை ஆயிட்டோம். இந்த கொரோனா முடிஞ்சு போயிட்டு நீங்க நம்ம செல்ல பார்க்காம இருக்க முடியல. உள்ளங்கை உலகன்ற மாதிரி உள்ளங்கையில நீங்க செல்லு தான் இருக்கு. இந்த செல்லுக்கு அடிமை ஆயிட்டா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நிறைய பசங்க வந்து 12 மணி 1 மணி வரைக்கும் செல்ல பார்த்துருக்காங்க. அப்பா அம்மா பேச கேட்கறது இல்லை, படிக்கிறது இல்லை. ஸோ இதை சுயநினைவே இருந்துடுறாங்க. மொபைலுக்கு அடிமையாகாதீங்க, புத்தகத்தை வாசிங்க. அது அறிவு ஊற்று, படிக்க படிக்க அறிவு பெருகிட்டே இருக்கும் தான் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை நேரம் கிடைக்கும் போது நாங்கள் தனியாக வந்து பேசுகிறோம். மாவட்ட நூலக அலுவலர் திருமதி பிரேமா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு நம்மளோட அறிவொளி ஆனந்தன் அவர்கள் வந்து பாடமாக இணைந்ததுக்கும் தலைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் எங்களுக்கு ஒத்துழைப்பு. நீங்கள் அங்கே ஒரு செல்ஃப் புக் இருக்கும், அங்கேயே படித்து வச்சுட்டு போயிடலாம். அங்கே வந்து வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறைன்னு துறை இருக்கிறாங்க.